மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மசோதாவால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சத்தியமூர்த்தி பவனில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், உணவு பாதுகாப்பு மசோதாவால் தமிழகத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். கிட்டத்தட்ட 1,60,000 டன் உணவு தானியம் இந்த சட்டம் வந்தால் தமிழகத்திற்கு கிடைக்காது என்று தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு உணவு அமைச்சர் திரு தாமஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசிய போது எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு கொடுக்கப்படுகிற இந்த உணவு, அந்த அரிசி போன்றவைகள் தடை செய்யப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த சட்டம் வருவதற்கான காரணத்தினால் தமிழகத்திற்கு தடைபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதற்கு தீர்வு காணும் விதமாக ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலை ஆழப்படுத்தினால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்குள் செல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதியில் மீன்பிடிக்க முடியும் என்றும் அதற்கான முயற்சியை இந்திய அரசு விரைவில் மேற்கொள்ளும் என்றும் ஞானதேசிகன் கூறினார்.